அப்துல் கலாம் ஐயா காலேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு நபர் எந்திரிச்சு, எப்படி நீங்க ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து இந்தியாவின் ஜனாதிபதி ஆனீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்னா, நான் காலேஜ்ல MIT படிச்சிட்டு இருக்கும்போது காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா நான் தான் வந்தேன். அதுக்கு எனக்கு லட்சுமணசாமி முதலியார் என்றவர் ஒரு புத்தகத்தை கிஃப்டா கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை கிஃப்டா வாங்கின அதே டைம்ல ராமேஸ்வரத்துல புயல் வந்துருச்சு. இந்த புயல்ல தன்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் ராமேஸ்வரம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனா என் கையில ₹1 கூட காசு இல்ல. அதனால அந்த புத்தகத்தை விற்கிறதுக்காக கடைக்கு போறாரு. கடையில அந்த புத்தகத்தை பார்த்த கடைக்காரர், புக்கு புதுசா இருக்கு, அதுவும் லட்சுமணசாமி முதலியார் கிட்ட இருந்து வாங்கியிருக்க, ஏன்பா விக்கிறேன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே தன்னோட ப்ராப்ளத்தை சொல்றாரு. அதுக்கு கடைக்காரர், இந்த புக்கு எங்கிட்டே இருக்கட்டும், உனக்கு பணம் நான் ₹60 கொடுக்குறேன், நீ ஊருக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அந்த ₹60 பணத்தை கொடுத்துட்டு இந்த புக்கை வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்றாரு. ஊருக்கு போயிட்டு தன்னோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு திரும்பவும் வந்து ₹60 கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கிடுறாரு. கடைக்காரர் இவரை பார்த்துட்டு, நீ வாழ்க்கையில பெரிய ஆளவரும் சொல்லி அனுப்புறாரு. இந்த புத்தகத்தோட பேர் தான் வெலாசிட்டி. இந்த ஒரு புக்கு தான் என்ன விஞ்ஞானி ஆக்கிச்சு, இதனாலதான் நான் இப்ப ஜனாதிபதியா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு.